ஆதாமையும் அவளும் தேவனுடன் நெருக்கமான உறவுக்காக உருவாக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் தேவனின் கட்டளையை மீறி அந்த உறவை இழந்தார்கள். இழந்த அந்த உறவை மீண்டும் பெற தேவன் தன் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அனுப்பி பாவ பரிகாரத்திற்காக, உலகின் அனைத்து பாவங்களுக்காக இயேசுவை சிலுவையில் பலியாக அர்ப்பணித்தார். அதற்காக நாம் இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் பெற என்ன செய்கிறோம் என்றால், தேவன் அந்த இழந்த உறவையும், தேவனுடன் இருந்த நெருக்கத்தையும், தேவனுடன் இருந்த சமாதானத்தையும் மீண்டும் நிலைநிறுத்தினார். அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மற்றும் அவர் அர்ப்பணித்த பலியின் மூலம் சாத்தியமானது. அது மீண்டும் ஏற்படுத்தப்பட்டது. இன்றும் தேவன் விரும்புவது என்னவென்றால், அவரது பிள்ளைகள் அவருடைய சந்நிதியில் ஜெபிக்க வேண்டும், அவருடைய சந்நிதியில் பேச வேண்டும், தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும், பாடல்கள் பாட வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், அவருடன் நேரம் செலவிட வேண்டும் என்பதே. இதுவே தேவனுடைய இருதயத்தில் உள்ளது. முதலில் நீங்கள் கவனிக்க வேண்டியது தேவனை ஸ்தோத்திரிப்பது.